அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையும் மாலையும் நம்மளை நோக்கி சுவனத்தினுடைய நரகத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுதாம். அது சுவனத்துடைய வாசலை அடைவதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய வழிமுறையை சொல்லி தராங்க. அதுல முதலாவது, காலையும் மாலையும் துவங்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அத்தா அம்மாவை சந்தோஷப்படுத்தி அந்த நாளை நாம் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சுவனத்தினுடைய 2 வாசல்கள் நம்மளை நோக்கி திறந்து வைக்கப்படுதாம். அத்தா அம்மா யாரா ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னா ஒரு வாசல் அவரை நோக்கி திறந்து வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க அநியாயம் செய்திருந்தாலும் சரி, 3 வாட்டி சொல்றாங்க இந்த வார்த்தையை. அவங்க அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்தி சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையும் மாலையும் துவங்கக்கூடிய அந்த நேரத்துல அத்தா அம்மா 2 பேரை கோவப்படுத்தி அவங்களை அதிருப்திக்குள்ள ஆக்கி அந்த நேரம் கழியும் என்று சொன்னால் நரகத்தினுடைய 2 வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படுது. ஒருத்தரை கோவப்படுத்தி இருந்தா ஒரு வாசல் அவரை நோக்கி திறந்து வைக்கப்படுது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க, அவர்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி, அவங்க அநியாயம் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் அநியாயம் செய்திருந்தாலும் சரி, நீங்க அவங்களை அதிருப்தி படுத்திட்டீங்க அப்படின்னா நரகத்துடைய வாசல் திறக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெருமக்களே, இதுல மிக உயர்வாக இருக்கக்கூடிய சுவனத்துடைய வாசல், அதை நாம் பெற வேண்டும். அதற்காக முயற்சிக்க வேண்டும். பெற்றோர்களை திருப்திப்படுத்துவோம். அந்த சுவனத்தினுடைய வாசல் நம்மை நோக்கி திறப்பதற்கான முயற்சிகளை செய்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.